ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட் யூஜி 2025க்கு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது ஜூன் 3ஆம் தேதி 2025க்கு முன்னாடி மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் அவங்க வந்து நீட் யூஜி 2025க்கு எக்ஸாமுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அதே போல் தான் தமிழ்நாட்டிலையும் சென்னையில் ஆவடியில் நமக்கு மத்திய பிரதேசில் நடந்த மாதிரியே பவர் கட்னாலையும் பலத்த கனமழை காரணமாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் டிம் லைட்னால் சரிவர எக்ஸாம் எழுத முடியாமல் போனாங்க. அவங்களோட கேஸ் மேல்முறையீடு அவங்க வந்து சென்னை ஹைகோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மேல்முறையீட்டில் என்ன உத்தரவு தருவாங்க அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நீட் யூஜி 2025 மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் அலோஸ் ரீடெஸ்ட் ஃபார் பெட்டிஷனர்ஸ் அஃபெக்டட் பை பவர் அவுட்டேஜ் அட் இந்தோர் அண்ட் உஜ்ஜைன் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீட் யூஜி 2025க்கு ரீடெஸ்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் directed the NTA to hold a retest of the NEET UG 2025 exam for the candidates who were affected by power outage at the centers in இந்தோர் அண்ட் உஜ்ஜைன். இந்தோர் உஜ்ஜைனில் நடந்த அந்த நீட் யூஜி எக்ஸாம்ஸ் நடந்த சென்டரில் பவர் அவுட்டேஜ்னால் ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டாங்களே அவங்களுக்கு ரீடெஸ்ட் வைக்க சொல்லி உத்தரவு ஜூன் 30ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இதில் ஆர்டிகிள் 14 மேற்கோள் காமிச்சு the court is of the considered opinion that the petitioners have made out a case of interference under article 14 as heard they without the being any fault on their part. அவங்க சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் பவர் அவுட்டேஜ்னால டிஸ்அட்வான்டேஜியஸ் பொசிஷன் வந்ததுனால அவங்களால எக்ஸாம் சரிவர எழுத முடியல, அதனால் ரீடெஸ்ட் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. இதில் அந்த ரீடெஸ்ட் வைக்கிறத பற்றின கிளாரிஃபிகேஷன் வந்து மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் கொடுத்துருக்காங்க. த கோர்ட் கிளாரிஃபைட் தட் பெட்டிஷனர்ஸ் ரேங்க் வில் பி கன்சிடர்ட் சோல்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரீடெஸ்ட். ரீடெஸ்ட் மார்க்கை பேஸ் பண்ணி மட்டுமே ரேங்க் கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு அந்த ரேங்க் கொடுத்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரீடெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் எனக்கு பழைய டெஸ்ட் மார்க்கே கொடுங்க அந்த மாதிரி சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜூன் 3ஆம் தேதி 2025 இந்த டேட்டுக்கு முன்னாடி பெட்டிஷன் போட்டவங்க ஃபைல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ரீடெஸ்ட். ஏன் அப்படின்னா ப்ரொவிஷ்னல் ஆன்சர் கீ கரெக்டாக ஜூன் 3ஆம் தேதி நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க NTA. அதனால் அதுக்கு முன்னாடி பெட்டிஷன் கோர்ட்டில் போட்டவங்களுக்கு மட்டும், மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டவங்களுக்கு மட்டும் ரீடெஸ்ட் வைக்க அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கங்கிறதுக்கு கோர்ட்லேயே கொஞ்ச நேரம் லைட்டெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க அந்த டிம் லைட்டில் ரீட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுவே அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஆனால் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் விண்டோஸ் இருந்திருக்கும், ஆனால் எக்ஸாம் சென்டரில் அந்த அளவுக்கு பெரிய விண்டோ இருந்திருக்காது. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க. அதனால் ரீடெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட். அப்போது இனிமே நமக்கு வந்து சென்னை ஹைகோர்ட் என்ன கேஸில் முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். மத்திய பிரதேஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, பவர் அவுட்டேஜ் வந்தது அவங்களோட எக்ஸாம் அந்த ஒரு எக்ஸாமில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக பாதிச்சிருக்கு. அதனால் அவங்களுக்கு ரீடெஸ்ட் வைக்க அலோவ் பண்ணுறோன்னு மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. பெட்டிஷனர்ஸ் போட்டவங்க, பெட்டிஷன் போட்டாங்களே, கேஸ் போட்டாங்களே அவங்களுக்கு மட்டும். அதே போல் ரீடெஸ்ட்டில் என்ன ரேங்க் வருதோ அது மட்டுமே கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு உத்தரவில் பிறப்பிச்சிருக்காங்க. அதே போல் ஆவடியில் பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தீர்ப்பு வருமா, இந்த மாதிரி ஒரு நியாயம் வழங்கப்படுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுக்கிடையில் NTA சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போது ரீடெஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சா அவங்களுக்கு வந்து ரேங்க் எல்லாருக்குமே மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் கவுன்சிலிங் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இவங்களுக்கு ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண முடியும். ரீடெஸ்ட் வச்சு ரீடெஸ்ட் ரிசல்ட் விட்டதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ண முடியுங்க. அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மத்திய பிரதேஷ் கொடுத்த உத்தரவு பற்றி, ரீடெஸ்ட் 2025 நீட் யூஜி எக்ஸாம் 2025 பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.